ஹாய் guys, நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க ஸ்பைஸ் ஃபேமிலியில் எபிசோட் 10 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்பா, ரிலாக்ஸிங் டைம். யாவது கொஞ்சம் அவர் மைண்ட் ஆஃப் பண்ணுறாரா பார்ப்போம். ஒரு ஊரே இருக்கா தீவுன்னு நினைச்சேன். சும்மா போஸ்ல கொடுக்காம வா. நரோட்டோ மாதிரியே தான் ஓடி வந்து நிற்கிறான். ஸ்டேட் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் இந்த பாம்பு வச்சவனை கண்டுபிடிக்கிறதுல மும்முரமா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா ஏன் தெரியல அவங்க என்னைய கண்காணிக்கிற மாதிரி தோணுது. ரிசார்ட் வரைக்கும் நாமளும் துள்ளி யார் இந்த மெசேஜ் கிடைச்சதா? கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. என்ன முகமெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருக்கு? கண்டுபிடிச்சிட்டாரு. நீ ஓகே தானே? அது வந்து நாங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த ஜோடிக்குள்ள சண்டை வந்துருச்சா, நான் அதை தடுக்க போய் அடி வாங்கிட்டேன். ஐயோ, அப்படியா? சரி, அப்போ இந்த டீல் என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. நாங்க ஏதோ எங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சதுனால அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா சரி. அப்படிக்கு நீங்களும் விளையாட வருவீங்களா? வருவேன். இன்னைக்கு நாள் பூரா விளையாடுவோம். லெட்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். அழகா இருக்கு. பாட்டு கூட நல்லா இருக்கு, ஆனால் வைக்க தான் முடியாது. சேனலை கோத்துறதுலே என்ன பண்றது? அது கூட சிறப்பா போறாரு மனுஷன். நல்லாதான் போனா என்ன? ஐயோ ஐயோ, என்ஜாய் பண்ணி ரிட்டர்ன் போனால் ஃபுல்லாக எக்ஸாம் தான், உயிரை வாங்குவார். ஆனால் எந்த ஸ்கூலில் இவ்வளோ லீவ் தராங்கன்னு தான் தெரியல. இந்த இடம் அமைதியா அழகா இருக்குல்ல? ஆமாமா, ஒண்ணுதான். ஆனா அந்த ஷிப்ல தான் ஏகப்பட்ட மர்மம் இருந்தது. என்ன லுக்கு! இந்த மாதிரி நாட்கள் இப்படியே நினைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இதை நிறைவேற்ற என்னால முடிஞ்சதை பண்ணணும். இந்த மாதிரி டைலாக் வைக்கும்போது தான் கொஞ்சம் பயமாக. அதுக்கு ஸ்விம் சூட் வேற போட்டுக்கணுமே. போச்சுடா, உடம்பு ஃபுல்லா காயமாகுது. அண்ணியா காப்பாத்திடுவா. விடுங்க, தண்ணிக்குள்ள போனா ஷார்க் தின்னுடுமா? வேண்டாம். ஆனா செல்லம், இந்த ஸ்விம் சூட்ல எதுவும் தெரியாது. ட்ரை பண்ணி பாப்போம். என்ன சொல்றானியா? அப்புறம் கவலைப்படாத, அங்க ஷார்க்ஸ்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அத உனக்காக நான் அடிச்சு துவைச்சிருவேன். சுறா புட்டு போட்டுரும்.
இந்த வாட்டர் அனிமேஷன் காட்டுறது தாங்க பயங்கரமாக இருக்கும். மறுபடியும் போலாமா? என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஆமா, நிறைய விளையாடணும்ல. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாம ஷிப்புக்கு திரும்ப போயிடலாமா அன்யா? சரியா சொன்னீங்க. ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன். டயர்டா இருக்கு. மயக்கம் போட்டு. என்னாச்சு? ஏய் யார்? எனக்கு தூக்கம் வருது. ஐயோ, ரெண்டு பேரும் தூக்கிடுமா? ரெண்டுமே குழந்தைங்க தான். ஆனியானா பரவாயில்ல, நீ அவளுக்கு மேல இருக்கியா? நாள் பூரா வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல இருக்க. அப்படி இருந்தும் ஆனியா கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் பண்ணிருக்கா. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. அவன் செஞ்ச வேலைக்கு வேற யாரும் இருந்தால் 10 நாளைக்கு கிளம்ப மாட்டாங்க. காசை வாரி இறச்சிட்டு இருக்கிறார் போல இது. ரியலாக பார்க்குற மாதிரி இருக்கு, அடி மாதிரியே இல்லை. ஸ்கூலுக்கு போனோமா? லோரலைக்கு நடந்த இந்த சம்பவம் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணலனாலும் கப்பல்ல இருந்து நிறைய பாசஞ்சர்ஸ் காணாம போயிருக்காங்க. அதுலயும் போலி ஐடிஸோட வந்திருக்காங்க. நானும் இந்த கப்பல்ல சந்தேகப்படுற விதமா நிறைய பேர் நடமாடுறதை கவனிச்ச ஹேண்ட்ல அவங்க ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பெரிய பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஸ்டேட் செக்யூரிட்டி நம்புது. அதனால எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்காம அழிக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒஸ்தானியாக்குள்ள பயங்கரவாதிகள் வந்திருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஒரே வேலை. இதுல ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால கவனமா இரு. அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன் வெக்கேஷன் எப்படி போச்சு? அந்த பாம்பிங் இன்சிடென்ட்டை தவிர சொல்லு. ஆனியா கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டாளா? வெக்கேஷன்லாம் போதும்பா. மிஷனை விட அங்கதான் நம்மளை போட்டு பயங்கரமா வேலை வாங்க. கரெக்டு தான். குடும்ப விஷயத்திலயும் இவன் அதிபுத்திசாலியா இல்ல இருக்கனான்னு தெரியல. ஹலோ, குட் மார்னிங். Cool. ஹாய் யார், என்ன அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? அட போங்கப்பா, யாருக்கு மட்டும்தான் க்ரூஸ்ல இடம், நம்மள கூப்பிடலான்னு பொறாமையா இருக்கு.
சரி, க்ரூஸ்ல இருந்து எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? மறந்துட்டியா? அவன் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தா. ஆமா, நான் உங்க எல்லாருக்காகவும் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ இதாங்க. என்ன இது? புரியல. இது ஒரு எலும்பு கூட கீ செயின். இத கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். உன்கிட்ட வேற அவளுக்கு ரொம்ப எதுவும் பிடிச்சது இல்லையா? அதான். உன் டேஸ்ட் ஏமா இவ்வளவு மட்டமா இருக்கு? சாதாரணமா எல்லாரும் வாங்கினீங்கன்னு அழகா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இல்ல சாப்பிட ஸ்நாக்ஸ் ஆவது வாங்கிட்டு வந்திருக்கணும். அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. அப்பா இத வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வாங்கி கொடுங்க. இவனாலதானா? நான் உனக்கு வாங்கி தரேன் தானே சொன்னேன். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆன்யா. நான் கமிலாக்கும் மத்தவங்களுக்கும் இத வாங்கிட்டு போறேன். இப்ப என்ன பண்றது? லார்ட் இவருக்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காரே. பேசாம இதுக்கு பதிலா அதை மாத்தி கொடுத்துருவோமா? ஆனா ஒருத்தருக்கு வாங்கினதை எப்படி 3 பேருக்கு கொடுக்கறது? ரைட் விடு. உன்கிட்ட எதிர்பார்த்தது தப்புதான். ஆமா ஆமா, இதுக்கு பதிலா வைன் வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒன்னும் நான் சொல்றது இதை இல்ல. என் பையனுக்கு கொடுத்துறேன். துள்ளி குதிச்சு துள்ளி இவனா? குதிச்சு போவேனே லா 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 அபினி ஒரு ஆபீசர். பார்க்க நல்ல மூட்ல இருக்க. அக்கா உனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாளா என்ன? எங்க அக்காவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே. நீங்க என்ன சைக்கிக்கா? அப்படியே சொல்லலாம். எங்க அக்கா உங்க பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சிட்டு திரும்ப வந்துட்டாங்க. வேற யாராவது பார்த்தா நினைப்பாங்க. தங்க போறேன். அக்காவை பார்த்து வேற ரொம்ப நாள் ஆகுது. அக்கா என் செல்ல அக்கா. ஆனா அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க கூட அவனும் வந்திருப்பானே. இதுதான் கரெக்டா இருக்கும். அவ தம்பி வேற ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த மாதிரி வைக்கிறது தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனா வேற வழியே இல்ல. நம்ம சொந்தங்கிறத தாண்டி அவ ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ். வயசோட எதிரிங்கிறதுனால இந்த விஷயத்துல நான் எப்பவும் கவனமா இருக்கிறதா. ஒன்னா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். அதுக்கே தேவையில்லாத பிரச்சனை வருமே. இப்போ ரீசெண்டா எடுத்த ஃபேமிலி போட்டோஸ் வச்சிருவோம். அவனுக்கு ஒன்னா இருந்தாலும் பிரச்சனை, தனியா இருந்தாலும் பிரச்சனை. போட்டுட்டா எந்த பிரச்சனையும் வராது. எங்க குட்டி ஹீரோவை காணோம். அது சரி, ஹாலிடேஸ்ல நீ என்ன பண்ண? நானா ஆர்ட் மியூசியம்ல பிகாசோட ஆர்ட் பார்த்தேன். நான் நேஷனல் ஓபரா ஹவுஸ்க்கு போய் ஆர்கெஸ்ட்ரா பார்த்தேன். ஹாலிடேஸ்ல தான்ப்பா போயிருக்காங்க. அதான் அதான் பார்த்து இந்த ஸ்கூலுக்கு போய் இவ்வளோ லீவ் ஒத்துருமான்ட்டு. குட் மார்னிங் ஆன்யா. குட் மார்னிங். சிரிக்கிறது இந்த பார்த்தா முகம்லாம் டானா இருக்கு. எங்கேயாவது போனீங்களா? என்ன சாதாரணமா கேட்டுட்டேன். நாங்க நிறைய இடத்துக்கு போனோம். ஆக்சுவலா அது ஒரு பெரிய கதை. நான் சுருக்கமா சொல்றேன். நான் ஷிப்ல போனேன், அப்புறம் கடல்ல குதிச்சேன். அது ஒரு சூப்பரான அட்வென்ச்சரா இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு இப்படி பில்டப் கொடுக்கறா? ஆன்யா லக்ஸரி க்ரூஸ் ஷிப்ல ஐலாண்டுக்கு போயிட்டு வந்தா. என்ன சொல்ற? ஆன்யா, இப்போ நீ ஒரு செலிபிரிட்டி தெரியுமா? என்ன சொன்ன? அந்த லெஜெண்டரி ஷிப்ல நீ போனியா? ஆனா எப்படி? நீ எதுக்கு இதெல்லாம் அப்படிதான். கேக்குற? ஆன்யா என்ன பண்ணா உனக்கு என்ன ஓடிப்போம்? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆன்யா. ஹோல்ஜர்ஸ் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ப்ளீஸ் வாங்க. ஐயோ இவ கனவு அதானே பார்த்தேன். என் கண்ணத்தை கொண்டு மிஷனை மறக்காத ஒரு நல்ல ஏஜென்ட் ஆன்யா. அப்படியா? பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன? அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது பெரிய ஷிப். அதுக்கு பெரிய பிரச்சனை. அது உனக்கு அவங்களுக்கு இல்லை. பிரின்சஸ் லோரலை ஷிப்பா? இங்க அட்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் அதுல தான் போயிட்டு வந்தேன். அவ்வளவு நல்லா இல்ல. இம்பீரியல்ஸ் வீட்ல தான் நாங்க தங்கி இருந்தோம். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இன்டீரியர்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல. நான் வேற ஜெயில் மாதிரி இருந்த தேர்ட் கிளாஸ்ல தங்கினேன். நான் தேர்ட் கிளாஸ்ல தங்கினா அத பத்தி பேச கூட மாட்டேன் தெரியுமா? சரி சரி விடுங்க. அவளால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நான் முந்தா நேத்து தான் மங்குக்கு மேல ஹெலிகாப்டர்ல பறந்து போனேன். அது செம ஜாலியா இருந்துச்சு. நான் பயன்ல இருக்கிற ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல தங்கினேன். டேஸ்டியா நிறைய சாப்பிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? பெர்லின் 10 நடிச்ச ஹீரோயின் ரேச்சல் இருக்காங்கல்ல, அவங்கள எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி நடத்தணும். அங்க
நூத்துக்கணக்கான பேர் வந்தாங்க. ஷூட்டிங்ல நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு நிறைய பிரசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஹே நிஜமாவா பேக்கி? சூப்பர். பிளாக் பெல்ட்ஸ் You are the star. நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் போங்க. ஹே ரேச்சல் பத்தி இன்னும் வேற ஏதாவது சொல்ல. அவங்க நெல்லி அழகா இருந்தாங்களா? எனக்கு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பையா? நான் போன அந்த ஷிப்ல நூத்துக்கணக்கான பயங்கரமான ஆளுங்க இருந்தாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது செலிபிரிட்டிஸ் இருந்தாங்கன்னு சொல்றியா? அப்படியா? யார் யார் இருந்தாங்க? அது ஆமா, வேற நாட்டுல இருந்தெல்லாம் கூட வந்தாங்க. ஃபாரின் செலிபிரிட்டிஸா? சூப்பர். ஹே எதுக்கு சஸ்பென்ஸ்? யாரு என்னன்னு சொல்லு. செலிபிரிட்டி வேஷம் வர போடணுமா? சிக்கல் அண்ட் செயின் பார்னபி. ஆமா அவன் யாரு? என்ன வினோதமான பேர் அது? கேள்விப்பட்டதே இல்ல. அவங்க என்ன சர்க்கஸ்ல வேலை பார்க்கறாங்களா? இது கரெக்டாக சொல்கிறேன். அப்புறம் யானை எல்லாம் ஓட்டுற யானை மேன். அப்புறம் டெலிபோர்ட் ஆகுற டெலிஃபோன் மேன். சும்மா எதுவும் பொய் சொல்றியா இல்ல சர்க்கஸ்க்கு போனியா? இல்ல இல்ல, அவங்க கெட்டவங்க. காமெடி பண்றியா? ஒருவேளை பைரட்ஸ் பார்த்திருப்பானோ இல்ல பைத்தியக்காரங்களை பாத்தியா? நான் நியூஸ் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அவ பேசுறத கண்டுக்காத. மறந்தே போயிட்டேன். அந்த கெட்டவங்க பண்ணது எதுவும் நியூஸ்ல வர வாய்ப்பே இல்லையே. இவ சொல்றதெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சி 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 சி, அதெல்லாம் நியூஸ்ல வர விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க சீக்ரெட் ஆளுங்க. சொல்ல போனா கவர்மெண்ட்க்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க. உண்மை என்னன்னா, அன்னைக்கு அவங்க கடலுக்கு அடியில இருந்து வந்தாங்க. அவங்க ஆஃப்டர் பீப்பிள். அப்ப ஷார்ப்பான ஒரு பொருளை எடுத்து நான் தான் அவங்கள குத்தி தோக்கடிச்சேன். அது சரி, நீ ரேச்சல் என்ன பண்ணீங்க? கண்டுக்குவேன். நம்புற மாதிரி சொன்னா பரவாயில்ல. இந்த பொண்ணு சரியான லூசு போல. இவ வாய் கூசாம பொய் சொல்றா. பொய் சொல்றதுல வேணா இவ ஹீரோவா இருக்கலாம். ஆனா இவ சொல்ற கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யானைகளை பாத்துக்கிற ஆக்டோபர்சனாம்ல. காமெடியா இருக்குல்ல. சரி சரி, எல்லாரும் அவங்க சீட்ல உட்காருங்க. என்ன பசங்களா எல்லாரும் ஹாலிடேவா? நிஜமாவே சார் ஆகல அம்மா அப்பாவா? டீச்சர், போர்ஜர் ஆக்டோ பீப்பிள் யாரையோ தோக்கடிச்சாளா? என்னன்னு கேளுங்க. ஓ அப்படியா? கேட்கவே நல்லா இருக்கு. முஞ்சிச்சி. வந்து ஆய் கொடுத்து அடி எனக்கு வாங்கி feelings புரியுது. எல்லாரும் இப்படிதான் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி தன்னை தானே பெருசா காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ ஆசைப்பட்டதை அடைய ஹார்ட் ஒர்க் பண்ணினா என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாவ. அதான் எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்காக இங்க டப்பு வாய் கூசாம பேசுது. பொய் சொல்லிட்டே இருந்தா நீயும் என்ன மாதிரி தனியா ஆயிடுவ. உஷாரா இருந்துக்க. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் பத்தியா? பாத்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க என் செல்லாக்கா? தம்பி உனக்காக வாங்கியிருக்கேன் பாரு. அப்படியா? அப்ப நான் இதை அப்படியே பாதுகாத்து வச்சுப்பேன்க்கா. இதெல்லாம் கெட்டு போயிடும். சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும். அப்படின்னா இது கூட அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டு ஞாபகத்தமா வச்சுப்பேன். ரொம்ப சவுண்ட் விடுறானே. ஆனியா வீட்டுக்கு வந்துட்டா. வா அனியா செல்லம். அட அனியா, என்னாச்சுமா உனக்கு? ஆ செலிபிரிட்டி மாதிரி என்னடா பேசுற? அதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களா? என்ன எல்லாரும் போய்க்காரின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அழுதுட்டேன் தெரியுமா? சரி, அது என்ன பொய் சொல்ற பழக்கம்? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? தனியா தெரியவே நினைச்சேன். சொல்லவும் முடியல. உன் உணர்ச்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிக்காம நீ பொய் சொன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். உனக்காக நான் ஒரு பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணி ஆசைப்படுறேங்கிறதுனால நல்லா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுற. புரியுதா? அதுவும் இல்லாம எல்லா ஆதாரங்களையும் ஒழுங்கா சேகரிக்கணும். நீ சொல்ற ஒவ்வொரு பொய்யிலையும் உண்மை இருக்கணும். அப்படியா? புரியுது, எனக்கு புரியுது. பொய் சொல்றதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் ஆனியா. என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். உண்மை என்னன்னா பொய் சொல்றவங்க எல்லாருமே கேடு கெட்டவங்க. நம்ம நாட்டு மானத்தை வாங்குறதுக்காக வந்தவனுங்க. நான் பொய் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அது எங்க அக்கா மட்டும்தான். எங்க அக்கா நல்லதுக்காக நான் எதையும் செய்வேன். மொத்த நாளைக்கு நேர்மையாகிறீங்களா? தெரியுமா? ஆமா ஆமா செல்லம். ஆனா கடைசியில எல்லாரும் போய் சொல்றாங்க. உண்மையாரு, அதுவே போதும்.
பிடிச்சவங்க உன் கூடவே இருப்பாங்க. நீங்கள் சொல்லி நான் கேட்க வேண்டியதாக இருக்குது கிளம்ப. பாய் சொல்றது கஷ்டம். இனிமே நான் உண்மையா சொல்லிட்டு போயிடுறேன். இன்றைக்கி எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக போச்சு. ஏன்னா ஒரு 3-4 எபிசோடாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்த கலவையாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி நல்லா போச்சு. அழகாக இருந்தது பார்க்க. அந்த விஷுவல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. வாட்டர் விஷுவல் நம்ம அனிமையில் பண்ணுறதுன்றது பெரும் செலவாகும். இவரால் இந்த ஒரு எபிசோடுக்கு அள்ளி கொட்டியிருப்பார் போல இருக்குது. அப்படியே ரியாலிட்டியாக இருந்தது. செம்மையாக இருந்தது. அந்த வியூ எல்லாமே அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக இருந்தது. ஆமாம், இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பார்க்க அழகாகவும் இருந்தது. ப்ளஸ் ஆர்டினரி லைஃபுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த போண்டா வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். அது தனியாகவே இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து தனியாகவே இருக்குது. அந்த மிங்கெல்லாம் எல்லாரும் கூட முன்ன போன இதில் இந்த மாதிரி இல்லவே இல்லையா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. ஆமாம், அவன் தான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல பாம்பில் டக்கு கண்டுபிடிச்ச மாப் சுற்றி மொத்தத்தையும் முடிச்சுட்டு இருப்பான். அவனை கொஞ்சம் மிஸ் பண்ண. ஆனால் வந்தோடனே அப்படியே ஆனந்த கண்ணினோட வந்து ஆணியை கட்டி வச்சதெல்லாம் அழகாக இருந்தது. வந்தது அதே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் அதேமாதிரி நார்மல் அங்கே போயிடுச்சு. இங்கே பொய்யே பேசிகிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து பொய் பேசக்கூடாதுமா ஆணியை கன்வின்ஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும். அது அப்படியே இப்படி அப்படின்ட்டு அந்த இதுவும் இருக்கும். அந்த குழந்தை இதுவில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இல்லை அவங்க ஒர்க்குனால தான் அப்படி இருக்காங்க, அவங்க நேர்மையானதான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகவும் செய்யணும். அது ஒரு மாதிரி எம்பாரசிங்காகவும் இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஆமாம், அது ரொம்ப சமத்தா அது போய் சொல்லக்கூடாதுங்கிறதையும் கடைசியில் அவள் புரிஞ்சுக்கிட்டா. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பொய் சொல்லிட்டு இந்த 3 பேரும் அவஸ்தைப்படுறது அவளுக்கு நல்லாவே புரியுது. நம்மளுக்கு அந்த அவஸ்தை வேணவே வேண்டாம். எப்பா எதுவாக இருந்தாலும் நம்ம உண்மையாக பேசிட்டு அது சிரிச்சாலும் எது பண்ணாலுமே ஓகேன்ட்டு போயிடலாம். இது மாதிரி அது பில்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது மட்டும் பொய்யே பேச மாட்டேன். அது அவங்க படுறதான்றதை விட இவ பட்டுட்டு வந்துட்டால. இப்போ பொய் சொல்லி கிளாஸில் அசிங்கப்பட்டு வந்துட்டான். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ அவளுக்கு அந்த ஒரு இது கொடுத்து. ஆனியா தான் அந்த கப்பல் இருக்கும்போது நிறைய பொய் சொல்லி அங்கங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் அந்த மிஷனையும் முடிச்சா. ஸோ போய் சில இடத்துல கரெக்டு தான். பட் இந்த மாதிரி தற்பெருமையாக ஒரு இடத்துல பொய்யா சொல்லி பேருக்காக தான் நல்லா எல்லா இடத்துலையும் தெரியவேன்னு சொல்லும் போது தான் ரொம்ப தப்பு. சைல்ட்ஹுட்டில் எல்லாருமே பண்ணுறோம். நான் கூட பண்ணியிருக்கேங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப நான் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன். இந்த லீவ் டேஸில் தான் இந்த மாதிரி கற்பனைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேணேலாம் அங்கே அப்போ வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்களா, நம்மளுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்ட்டு போய் சொல்ல ஆரம்பிப்போம். இதெல்லாம் பண்ணது தான். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் ஸ்கூல் டைமில் ஒரு வாட்டி கூட இந்த லீவை முடிச்சுட்டு லீவை பற்றி ஸ்கூலில் பேசினதே கிடையாது. இப்போ தான் எனக்கு இது பார்க்கும்போது தான் தோணுது, நம்மளும் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. போவோம், அதே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே சகஜமாக ஆகிடுவோம். பட்டு இப்போ தோணுது ஏன் நம்ம அதெல்லாம் பேசவே இல்லையேன்னு. அது அந்த மாதிரி நடக்கும். சுற்றி எல்லாருமே கேங்காக உட்காந்து பண்ணப்போ நம்மளும் ஏதாவது பேசினா நம்மளை மதிப்பாங்கன்ட்டு ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நடக்கும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.